ஓகேன்பா. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம 585 தான் 42 பிளேடு ரொட்டேட்டர் ஓட்ட போகிறோம். இதோட பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்களாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க 42 பிளேடில் ரொட்டேட்டர் மாட்டும் ப்ரோ, ரொட்டேட்டர் மாட்டும் ப்ரோ. இன்றைக்கி தான் அதை பண்ணோம். வெட்டுருக்குதான்னு தெரியலையே, வெட்டு இல்லை. தள்ளுப்பா. எங்கள் ரோட்டில் ஒரு கைப்பிள்ளைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுட்டு அடக்க முடியல. என்ன மாப்பிள்ள லவ்வுக்கு இவெல்லாம் சொல்கிற? லவ் மோகம் கட்டிக்கிச்சு மாப்பிள்ளைக்கு லைட்டா. மாப்பிள்ளையோட பிரேக் டெஸ்ட் இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணணும். மை காட், இதுதான் பிரேக் டெஸ்ட்டா? அப்படியே பூவாட்டில் இறங்கக்கூடாது. மாப்பிள்ளை ட்ரைனிங் அது போட்டுக்கலாம் மாப்பிள்ள. நாங்களாம் அடியில் தான் போட்டு ஓட்டுவோம். ஆமாம் மாப்பிள்ள, அப்போ தான் சென்சிங் பக்காவாக இருக்குண்டே. சென்சிங் போவோம், கொஞ்சம் பார்த்தோ ஓட்டிக்கணும். அதுக்காட்டி டாப் போடாமல் அதுக்கு புஷ் வச்சு ரெடி பண்ணணும். போட்டுக்கலாமா இப்போ? நான் சொன்னது இந்த சென்சிங் இல்லைம்மா இப்போ. நேராக வாடா. பீட்டி எங்கே இருக்குது? அந்த பீட்டி எங்கடா இருக்குது? கரெக்டாக இருக்கு மாமா. இங்கிருந்து நேராக இருக்கு மாமா. அக்யூரேட்டாக இருக்கு. இதுதான் நேரு. அதான் நேரு பாரு. நீங்கள் அங்கே கிளாஸ் எடுத்து காட்டுறீங்க. சரி வா பாருங்க, மிஷினை பர்ஃபெக்ட்லி ஆல்மோஸ்டாக வருது. இறக்கு பார்த்து போன இருந்துட்டீங்களா? சொருவு சாமி. போதும் போதும் சாமி, சொருவு. இந்த வீடியோ எடு, வீடியோ எடு, வீடியோ எடு. நான் போடு. அங்கே இருப்பா, அங்கே இரு, அங்கே இரு. தூக்கி இறக்க. எங்க இதோட பெரிய பண்ண? ஜெய் பாகுபலி ஆக்கினான். பாரு அடி. ஆச்சே ஆச்சே அங்க கிடக்குது. ஆச்சா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதெல்லாம் வண்டி இண்டியா சேரு தள்ளிட்டு போ. சரிப்பா, அங்கே போய் ஜாயிண்ட் அங்கே மாட்டிக்கலாம். தூக்கிட்டு வந்துடுறோம். ஓகேன்பா, அவள் தான் டேஸ்ட் ஊற்றிக்கிட்டேன். சரி ரொட்டேட்டர் ஓட்டி பார்க்கலாம். கம்மியை விட்றா. ஓகேன்பா, ஜாயிண்ட் மாற்றும் போது மட்டும் இந்த ஒரு வண்டியிலேருந்து இன்னொரு வண்டியில் மாட்டும் போது இந்த ஜாயிண்ட் இடிக்காத மாதிரி 1 இன்ச்சு கேப் வச்சு பார்த்துக்காங்க.
ஜாயிண்ட் இடிச்சதுன்னா ஒன்று வண்டியோட பிடிஎஸ் சாப்பிட்டு கட் ஆகும், இல்லைனா ரொட்டேட்டர் சாப்பிட்டு கட் ஆகும், இல்லைனா ஜாயிண்ட் பைப்பு லாக் கட் ஆகும். ஆக மொத்தம் ஏதோ ஒன்று பிடுங்கி கொண்டு விடுப்போம். ரொட்டேட்டர் சைடு கற்றுக்க பைப்பு வீக்காக இருந்தால் பைப்பு பிடுங்க. ஆமாம், இது வீக்காக இல்லை என்றால் சாப்பிட்டு பிடுங்கும். இதெல்லாம் தெரியணும் மாப்பிள்ள, என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இதெல்லாம் தெரியல, அதுதான் மேட்ரு. சைடு பட்டையெல்லாம் சுத்தமாக ஏற்றி போட்டலாம் மாப்பு, வெட்டாது. ஓகே மாமா. லோடிங் முடினா அந்த வண்டியில் இருக்குது எடுத்து போடணும். ஊத்து 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 தர 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 அவ்வளோ வழியாக இருக்குது. தெரியல, அதான் வடிஞ்சதே வழியாக இருக்குமா? வடி மாப்பிள்ள நம்புனா வழியத்தான் செய்யும். இல்லை இந்த வண்டி தான் எங்கே அங்கே கிடக்குது. ஏமாத்திட்டாங்களா? 2000 ரூபா பார்த்தியா? இந்தியன் ஆயில் நான் எட்டி பார்த்தேன். ஒரு நாள் அப்படி தான் நான் இந்தாண்டு இருக்கும் போது 100 ரூபாய்க்கு கம்மி அடிச்சுட்டாங்கடாங்கிறேன். போய் மீட்டர் பார்த்துக்கிட்டேன், கண்டபடி திட்டினேன். கேட்டு வாங்கிக்காயா, இப்படி டீசல்லாம் கம்மியாக அடிக்காதீங்க அப்படின்னு. ஒரு நம்பிக்கைங்கிற பேரில் தான் நான் வச்சுட்டு தான் இருக்கிறேன். இவங்களுக்கு முன்னாடி ஷிஃப்ட்டு அவங்கெல்லாம் நின்றுக்கிட்டானுங்க. அதனால் டீசல் அடித்தா கண்புத்தி கோம்பாட்டம் பார்க்குறது தான் பெஸ்ட்டு. ஏமாப்பில் இவன் குடிக்க பிறந்தான், நாம் ஊற்ற பிறந்தோம். இது குடிக்காது மாமா. என்ன மாப்பிள்ள, என்னதான் இருந்தாலும் பச்சைக்கிளி மாதிரி வருமா? அதுக்கு நீங்கள் அந்த டைலாக் போட்டிருக்கலாம். அப்போ குடிச்சு பழகிட்டா, நான் ஊற்றி பழகி. ஓஹோ, ஏய் ஏய் எங்கடா போகிறா? ரோட்டுக்கு போவா சாமி, இங்கே வந்தானே வா. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தூக்கி விடுமா அப்படி சைடு பட்டை மட்டும் இறக்கி அடிக்கிட்டு போயிடலாம். ஏன்னா கத்தியும் ஒண்டை போயிடுச்சு. அங்கே போய் மாற்றுறதுக்கு எண்டு போட்டு விட்டோம்னா நமக்கு ஒரு மன திருப்தியாக போயிடும். அவ்வளோதான், இதுக்கு மேலே வெட்டுறத்தான் அப்படின்னு நினச்சிக்கலாம். இல்லைனா இறக்கி போட்டால் நம்ம கொஞ்சம் வெட்டுமோ அப்படின்னு ஒரு நப்பாசை வரும் நம்மளுக்குலாம். மாப்பிளோட பவருக்கு ஈடு கொடுக்கவே முடியாது. சூப்பர். வளைஞ்சி போச்சா, நிமிந்து போச்சா? நிமிந்து தானே போச்சு. சரி, அந்த பிட்டு பட்டை போட்டு விட்றேன். அந்த பக்கம் மட்டும் ஒரு ஓட்டையை இறக்கி போட்டுக்கலாம். மாப்பிள்ளை வரல, ஒவ்வொரு ஃபோன் பண்ணிட்டாங்க ப்ரோ. பாருங்க சொல், சத்தமே இல்லாத பேசுகிறேன் பார்த்தீங்களா? பிட்டு பட்டி போட்டே மாட்டிவிட்டு. சரி விட்ரி, மறந்துட்டேன்டி. பார்த்தீங்களா, விட்டுட்டீங்கிறான், மறந்துட்டேன்டிங்கிறான். என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறான் பாரு. சேட்டை பிடிச்ச சாமி பையன். சரி மாப்பிள்ளை மேலே பிட்டு பட்டி போட்டு விட்றலாம். வேறு வழி அதை கழட்டுறேன், ஒரு அடி அடிச்சாங்க. ஓகே அன்பா, அவ்வளோதான் பாருங்க. பிட்டுப்பட்டை எடுத்து ஒன்றை தூக்கி போட்டாச்சு. விட்டுப்பட்டை எங்கே வச்சிங்க? பிட்டுப்பட்டை வீட்டில் வச்சிட்டேன் மாப்பிள்ள, பொட்டியில் வச்சிட்டேன். அதே மாதிரி என்னடாச்சு இடத்த அக்கா சரி எடு மாப்பிள்ள. ஆமாம், என் செப்பலாம் விட்டு வந்தோம். ஓகே அன்பா, அவ்வளோதான். எல்லாம் ஏற்றி போட்டாச்சு. போயிட்டு சைட்டில் பர்ஃபார்மன்ஸை பார்ப்போம். இந்த வண்டி எப்படி இழுக்குது, என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். சரி எடு போட்டோம். போ சேராக்கிறதுலாம் உனக்கு என்ன சகஜமா? டாடாடா ப்ரோ, இவன் படுத்துகிற பாடு இருக்குது பாருங்க. கை கிளவுறேன், அதை கிளவுறேன். டேங்கில் இருந்தால் தானே வரும். அது மறப்பு. ஓ அப்பா, அந்த பெரிய வண்டி இருக்கிற லோடிங் போல்ட் எடுத்துடுவோம். எத்தனைக்குன்னு பார். இதில் ஒன்று கூட இல்லை, சாம்பிளுக்கு சொன்ன மாதிரி. அது கரெக்டான பேனர் எடுத்துகிட்டு போகிறேன். நான் பேனரில் என்ன பண்ணிட்டோம்? ஆமாம், நான் பொட்டியில் இருந்தாமல் எடுத்தேன். துரு பிடிச்சி பேனர் வச்சுன்னா அது யாரும் எடுத்துட்டீங்க. சரி எடு போகலாம் போலும். மழை வரங்காட்டி ஓட்டி விட்டு வரும். ஆமாம்மா, இப்போ கண்ணாடி யாரா பார்க்குறா? ஃபைவ் பாடி லோடு எக்கனாமியில் போடுறாங்க. ஆ ட்ரைக்கு
ரொட்டேட்டர் பாரு எவ்வளோ தூரத்தில் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் 42 பிளேடுங்கிறது 585க்கு எப்படி சொல்கிறது பெரிய ரொட்டேட்டர் தான். வேறு எவ்வளோ வண்டிக்கு வெளியே எவ்வளோ போகுதுன்னு பாரு. ஒரு சைடு ஓட்டுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. 36 இருந்தால் அக்யூரேட்டாக இருக்குது. ஆனால் 36 சொல்லிக்கிற அளவுக்கு டைம் கவர் பண்ண முடியாது. 42 இருந்தால் தான் கரெக்டான டைமிங் ரேஸ் வரும். அந்த பக்கம் எவ்வளோ டேப்பர் இருக்குது இறங்குற இடத்த பார்த்தீங்களா. தாத்தா அந்த மம்டி எடுங்க தாத்தா. வாய்க்கால் விட்டுலாமா? ஏறும் போது அந்த இடத்துல ஏறு. இவ்வளோ வயர் வரப்புல ஏறுற. ஓகேங்கண்ணா 42 பிளேடோட பர்ஃபார்மன்ஸ் வரும். நல்லா போகுது ப்ரோ. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் செயின் வரும் சவுண்டை பார்த்தீங்களா. வேலைக்கு செஞ்சு போட்டு கூட செயின் வந்து மறுபடியும் மாவு அரைக்குது. எது பருத்தி காடா? அது வராது. எங்கே தாத்தா போயிருக்கு. 2 ஜால் ஓட்டினா பருத்தி தன்னைப்பால் நுணுங்குது. ஒரு ரொட்டேட்டர் கடக்கு முடக்குன்னு அடிக்குது. செயின் நல்ல பையனா ஒரு 18 கல்லி செயின் எடுத்துன்னு வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா செயின் தாங்காது. தானே ஓடிட்டு அந்தானே பருத்தி கடை ஒன்று இருக்குது ப்ரோ. அதுதான் ஓட்ட போகணும். பிளேடுக்கும் வண்டி ஃப்ரீயாக தான் போகுது. ஏன்னா கட்டி தேஞ்சிக்கிச்சு என்னன்னு தெரில. வண்டி 42 பிளேடுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் டயரு வெளியே ஒரு பிளாஞ்சாக ஓடுது ப்ரோ. 42 16 சைஸ் வந்து இந்த அளவுக்கு தெரிவிக்காது. ஆனால் 42 பிளேடுக்கு ஒரு சைடே வெளியே போகுது. அசால்ட்டாக வெளியே போகுது. அது வேணாமா? ஓவராக அடிக்குது. கடன்னு அந்த பக்கம் செயின் வந்து அந்த வாய்க்கால் வேணுமா? வாய்க்கால் இருக்கு. அந்த சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டுறதுக்கா? எதுக்கா? ஏன்னா ஓட்டு தண்ணி கட்டுறீங்களா? சரி ஓகே. நம்ம மாப்பிள்ளை வந்து ரிவேர்ஸ் வந்து முள்ள போகுதுன்ட்டு அதுக்கு போய் ஐகியர் எடுத்து ரிவேர்ஸ் போயிட்டுக்கிறான். ஆச்சு கிட்டக்கட்ட ஆச்சு. கிட்டக்கட்ட ஆயிடுச்சு. ரெடி ஆயிரும். ஏதோ நேரத்தில் 2-3 நாளாக என்னமோ மானம் வேறு அப்படியே சின்னிட்டுக்குது. என்ன பண்ணுமோ தெரியல. சும்மா அப்படியே படப்படன்னு வாசு தெளிக்கிற மாதிரி வந்துட்டு ப்ரோ. இது ஏதோ கனமாக பேஞ்சா கூட பரவாயில்ல. வாசு தெளிக்கிற மாதிரி வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த வயலை வந்து மட்டை அடிச்சிருக்கேன். மாப்பிள்ளை வந்து நெட்டில் ஓட்டிட்டு இருக்கிறான். நெட்டில் ஓட்டினா பிரேக் அடிச்சிருப்போம்னா அப்படியே டயர் வேறு வரும். கரெக்டாக 1500 RPM. இதே நம்ம நோவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெடுக்குன்னு ஓடும். ஒரு நூல் கொஞ்சம் வேகமாக போகும். இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் 42 பிளேடுங்கும் போது கவரேஜ் ஆகிக்குன்னு நினைக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் வெடுக்குன்னு போகும். இது ரொம்ப அப்படியே பொறுமையாக ஊறுது. இது செகண்ட் கியர்.
ஃபஸ்ட் கீராக இருந்தால் கூட பரவாயில்ல, செகண்ட் கீருக்கு இன்னும் கொடுத்தாங்க. லோவில் கொஞ்சம் ஸ்பீடாக கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்மளுக்கே ஸ்லோவானா இன்னும் ஒரு சில பேர்த்துக்கெலாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும் என்னோடய மனசு தோணுது. நீ என்ன சொல்கிறீங்க? ரொட்டேட்டர் ஓட்டுறவங்களுக்கு தெரியும். லோ செகண்டுக்கு ப்ரோ 1500 ஆர்பிஎம்க்கு இவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. லோ பஸ்ஸுக்கு இன்னும் எவ்வளோ ஸ்லோவாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இன்னும் ஸ்லோ பண்ணி கொடுத்துட்டாங்க. தேர்டில் போட்டால் வெடுக்குன்னு போகுது, ஆனால் செகண்டில் போட்டால் ரொம்ப ஸ்லோவாக போகுது. அது லோ கியரில் போனோம்னா பின்னாடி ரொம்ப ரொம்ப பொறுமையாக போகுது, இது உருட்டு போகுது. இது செயின் ஃபுல்லாக எடுத்து வச்சதுனால இது எனக்கு என்னமோ தாங்குற மாதிரி தெரில. சீக்கிரம் செயின் வேட்டு கிளம்பிடுமா என்னன்னு தெரில. செயின் கடகட 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 கடனை அடிச்சுட்டு போயிட்டு. சுற்றி போச்சுன்னா அப்படியே கொண்டு போய் நிறுத்திட்டு வேறு செயின் தான் எடுத்து வந்து போகணும். இந்த ஆப் கண்ணி, இந்த சின்ன செயினு இதெல்லாம் வாங்கி போடுறது ஒரு 10 மணி நேரம் கூட சேர்த்து விட மாட்டேங்குது. கழட்டி டோரை கழட்டி பொழுதுனையும் பஞ்சர் ஓட்டுறத தான் தெரியுது. ஆனால் வந்து ட்ரெயின் வந்து தாங்கவே மாட்டேங்குது. என்ன எம்சாண்ட் வந்து இறங்கி இருக்குது. நெட்ட கட்டுறீங்களா? கட்டுங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது? நாமளும் ஒரு நாளைக்கு கட்டி தானே ஆகணும். இதை ஓட்டிட்டு எடுத்து கட்டுங்க மாப்பிள்ள. ஏய், இதை எப்படியே ரிவர்ஸ் போட்டு எடுத்துட்டு அதுக்கு போ. ஏதோ விதைக்கிறாராம். அப்படியே திரும்பியா ஏத்தா வருவான் ரிவர்ஸ் வருவான். ஏன் அதை ஓரத்தை ஓட்டி விட்டு போயிருதா? அது என்ன சாத்தில் கொஞ்சம் இருத்தாப்புல ஓட்டினா எல்லாம் ஓட்டி போடணும். லோடு வந்து பொறுமையாக போகுது, அதுதான் பிரச்சனை. எடுக்கணும் போனால் நல்லாயிருக்கும். என்ன இதில் கட்டப்பாறை ஏற்றுற மாதிரி இருந்தால் கவலையே இல்லை. ஆனால் இதில் தான் ஏற்ற முடியலையே. மண்டை கொடுத்ததுக்கு வெளியே கொடுக்காத போயிட்டாங்களே, இதுதானே பிரச்சனை. அப்படியே அந்த ஓரம் ஓட்டிகிட்டே போயிரு. ட்ரெயின் சவுண்டு பார்த்தீங்களா? மற்றபடிலாம் கிரௌண்ட்லாம் சவுண்டாவெல்லாம் பூச்சாட்டம் ஓடுது. இந்த ட்ரெயின் தான் ரொம்ப தலைவலி பண்ணுது. சரி, விரைவில் எடுத்து போட்டுக்கலாம். 42 பிளேடு எப்படி ப்ரோ? ஒரு ஆர்பிஎம் ட்ராபேஜ் இருக்குது ப்ரோ. மற்றபடிலாம் எதுவுமே பிரச்சனை இல்லை. அது பாட்டில் பூச்சாட்டம் போகுது. என்ன நோவை கொஞ்சம் வெடுக்குன்னு போவோம். ஆனால் கம்பேர் பண்ணும்போது நோவை டீசல் அதிகமாக போகும் ப்ரோ. இது டீசல் கொஞ்சம் கம்மி, நோவை டீசல் அதிகமாக போகும். விட்டு வேலையே இல்லை ப்ரோ. அதனால் இந்த பருத்தி காட்டமாச்சும் 2 சால் ஓட்டலாம்னு பண்ணோம். என்ன ஒரு அரை மணி நேரம் ஓடுன்னு நினைக்கிறேன் அதிகபட்சம். ஒரு ஓட்டம். இந்த கரையை ஓட்டி போடலாம்ல? சீக்கிரம் வாங்க. எங்கள் சைடெலாம் பருத்தி மாதிரி பார்த்துக்கிட்டு இது என்னமோ வளர்த்தியாக இருக்குது. ஒரு சில பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா துள்ளி உண்டு தான் இருக்கும். இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அடிவரம் கொடுத்து நல்லா பருத்தி மரத்தை டெவலப்பாக வளர்த்தனவங்க இருக்குது. அதனால் ஏதோ பருத்தி மாதிரி இந்த அளவுக்கு இருக்குது. இல்லைன்னா வச்சுக்காங்க பருத்தி மரம் ரொம்ப துளி உண்டு தான் இருக்கும். 2 சால் ஓட சொல்லிக்கிற. கத்தி இருந்தால் ஒரே சாலில் கிட்டத்தட்ட நெருங்கிடும். கத்தி கிட்டத்தட்ட நெருங்கிச்சு. இன்னும் ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் தான் ஓடும். கத்தி வேறு எடுக்கணும். இந்த கத்தி தேய் முட்டினாச்சு இந்த செயின் ஓடுமா அத்து போயிருமான்னு தெரில. ஏன்னா மடக்கு சவுண்டு வந்துக்கிட்டே இருக்குது.
இன்னைக்கு கொஞ்சம் வீடியோவோட கமெண்ட் பார்ப்போம். ரசிகத்தரன் ப்ரோ டாப் வீடியோ டாப் அவள் தான் ப்ரோ எடுத்தால் ஜாமெல்லாம் ரெடியாச்சு. இந்த மெக்கேனி தான் 2 நாளாக இலக்கு அடிச்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்தவொடனே டாப் ரெடி பண்ண வேண்டாம் ப்ரோ. அடுத்து சிவசக்தி ராஜ்குமார் ப்ரோ பழைய வண்டிக்கு டீசல் போகிறது விட புது வண்டி எடுத்துருக்குங்க. இன்னைக்கு எடுக்கலாம் ப்ரோ. எங்கே வர வருமானத்துக்கு வரத்துக்கும் செலவுக்கும் டிரைவருக்கு சம்பளத்துக்கு தான் தெரியாது. இதில் போய் எங்கே போய் புது வண்டி எடுக்கிறது பார்ப்போம். ஃபியூச்சரில் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா அது எங்கே நார்மல் வண்டியோட அது வந்து 2 லட்ச ரூபா சேர்த்து வருதுங்கிறாங்க. அடுத்தது பிருத்திவிராஜ் 93 5045 4 வீல் டிரைவ் போதும் ப்ரோ. நியூ மாடல் 2026 மாடல் ஆகுது ப்ரோ. எஸ் ப்ரோ. அடுத்தது மாணிக்கம் சுந்தரம் 6790 ப்ரோ. ஃபயரிங் மிஸ் ஆக்கிற மாதிரி இருக்குது. ஃபயரிங் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது ப்ரோ. அதனால் பைசன் பை பார்த்துக்கலாம். அடுத்து பாலாஜி ஜெயவேல் 585 வீடியோ பைசன் பை வாட்டர் சர்வீஸ் வீடியோ எல்லாம் போட்டோம் ப்ரோ. அடுத்து சஞ்சய் 5045 பெஸ்ட்டு ப்ரோ. 5050 டி பெஸ்ட்டு ப்ரோ. 5045 பெஸ்ட்டு ப்ரோ. 5040 புரியலையே ப்ரோ. அடுத்தது அதர்ஸ் 8910 ப்ரோ. அஜித் ப்ரோ சூப்பர் ப்ரோ. அடுத்து பிருத்திவிராஜ் 3893 ப்ரோ. இந்த மாதிரி ஆங்கிளில் அடிக்கிங்க ப்ரோ. மார்க்கெட் லைஃப் வரும் ப்ரோ. மக்காடு லைஃப் வரும் ப்ரோ. இந்த மாதிரி ஆங்கில அடிக்கும் ப்ரோ. மக்கள் லைஃப் வரும். நான் மக்களுக்கு சேவே போடுறதில்ல ப்ரோ. நல்ல லைஃப் தான் வந்துகிட்டு இருக்குது. அடுத்தது நித்தின் 8225 என்ன ப்ரோ கேஜுவலுக்கு போல்ட்டு போடுங்க இல்லைனா குடுங்கிட்டு போயிடும். ஏன்னா இப்படித்தான் ஓட்டினா வீல் தனியாக கழுந்துக்கும் ப்ரோ. 6 போல்ட்டு போடுவோம் ப்ரோ. இது வரலாம் லூஸ் ஆனதே கிடையாது ப்ரோ. அடுத்தது 2 பயிர் அதெல்லாம் பண்ணிட்டு ப்ரோ. பண்ணி பல பண்ணிக்கலாம். டைம் ஜவுண்டுக்கு கரகரன்னு மாவாருக்கு இதே 2வது போடும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது. வேகமாக பிடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என்னைக்கு பிடிக்கிறதுன்னு தான் தெரியல. ஓகேன்பா. ஒருத்தன் பாருங்க வீடியோ எடுக்கிறத பார்த்துக்கிட்டு நாக்கு ஏற்றிட்டு வரான் பாருங்க. நான் தான் வண்டியே யாருக்கும் கொடுக்கறதெல்லாங்கிறேன். வந்து விட நான் 2 சுற்று ஓட்டுறேன்னு ராவடி எங்கே ப்ரோ வண்டி ஓட்டி பழகி கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை. பாருங்கள் இப்போ பாருங்கள் கோகுல் கம்யூனிட்டி தான். அதனால் வெறுத்துட்டேன். இதுக்கு முன்னாடியே 4-5 பசங்களுக்கு மேலே வண்டி ஓட்டி பழக்கி விட்டேன். நாம் வந்து பார்ட்டிக்கிட்ட வந்து டைம் வந்து இப்போ 1 மணி நேரம் ஓட்டுற காட்ட அவன் 10 நிமிஷம் சேர்த்து ஓடும். ஆக்சுவலி நார்மலாக தான் ஓடும். ஆனால் காட்டுக்காரன் பலவர பையனுக்கெல்லாம் நான் சம்பளம் சேர்த்தி தருவனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லி 200 300 பிடிச்சிக்கிட்டு தராங்க. ஆக மொத்தம் பார்த்தா நமக்கு தான் நட்டம். அவனுக்கு நட்டத்தை பண்ணி நான் வண்டியை ஓட்டி பழக்கி விட்டாலும் கடைசியாக வந்து என்கிட்டயே வந்து சட்டம் பேசுகிறாங்க. என்ன ஓட்டுன சும்மா ஓட்டி கொடுத்துட்டு போவாங்களா தருமத்துக்கு ஓட்டி கொடுத்துட்டு போவாங்களா? என்ன வயசோ அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நாம் ஓட்டி பழக்க முடியும், காசு கொடுக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு பெரிய பையனுக்கு கொடுக்குற ஆளுங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தை வந்து 3 மாதம் வண்டி ஓட்டி பழம் வந்து எனக்கும் அதே சம்பளம் வேணும்னா எப்படி ப்ரோ கொடுக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த காட்டுக்காரனுக்கிட்ட 200 300 குறைச்சி வாங்குறதுக்கு ஒவ்வொரு சைட்லேயும்? அதுக்கு அந்த 300 சேர்த்தி கொடுத்து நல்லா ஓட்ட தெரிஞ்சவங்க விட்டு ஓட்டிட்டா துன்பமே இல்லை பாருங்கள். எப்படி நான் சொல்கிறது கரெக்டு தானே? அது ரைட்டாக தப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஆதியிலே வீடியோவில் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. நான் வீடியோவில் பசங்களுக்கு வண்டி ஓட்டி பழகி கொடுத்த வச்சே சொன்னாங்க.
ப்ரோ சின்ன பசங்களுக்கெல்லாம் வண்டி ஓட்டி பழக்கூடாதுங்க ப்ரோ. டேய் ஏறி உக்காந்தா உட்காரலாம் இறங்கு. நீ அப்படி நின்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா டயரில் உள்ள வர மாதிரி எனக்கு காட்டும் இதில் வீடியோவில். அப்புறம் எனக்கு பிரச்சனை வரும். எதுக்கு வம்பு? எங்கே சுற்றிக்கிட்டு இருந்த? அட்டங்கிறதெல்லாம் வீட்டில் புத்தகத்தை எடுத்து வச்சு படித்தா அது என்ன காட்டுதாண்டா. அது எதுக்கு படிச்சுக்கிட்டு? அதெல்லாம் அங்கேயே படிச்சுட்டு வந்துடணும். அப்படியே உங்கள் அப்பா அவ்வளோ பெரிய மூளையாக உங்களுதெல்லாம் அங்கேயே படிக்கிற அளவுக்கு. அங்கே 2-1.5 மணி நேரம் சும்மா தான் வாண்டுதான். அதான் அதுங்காட்டியுமே அந்த 1.5 மணி நேரத்துலேயே படிச்சு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 10வது வாமல் கொடுக்குறது இப்போ எதுவும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஓஹோ, பசங்க இழைச்சி போயிடும்னு சொல்லிட்டு இப்போ கம்மியாக தான் கொடுப்பாங்க. 10வது இருக்குது. ஏன் அப்புறம் வந்துட்டு வாலிபால் விளையா இல்லையா? சவுண்டு கேட்டு வந்துட்டேன். சவுண்டு கேட்டுச்சு வந்துட்டியா? ஏன்டா டே, அது விளையாண்டா எனர்ஜி வரதுக்கு நேரத்தில் குதிச்சுப்பாரு. எனர்ஜி வந்து என்ன பண்ணுறது? அப்புறம் எதுக்கு வாங்க விளையாடுற? சாப்பிட்டு ஏதோ உங்கள் அப்பனோட போனோமா, சத்துக்கு ஒரு வேலையை செஞ்சோமா, தொழிலை கற்றுக்கிட்டோமா? அந்த வேலைலாம் கற்றுக்கூடாது. ஏன்டா இதெல்லாம் வடி பண்ணி கற்றுக்கூடாது. ஓஹோ, புதுசாக கற்றுக்கணும். டெல்லியிலே போடுறது அப்படின்னு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லுங்க மேடம் அவங்க அப்பாட்ட. அஜித் என்ன லவர்கிட்ட பேசிட்டு இருப்பானாட்டுக்குது? தெரியல, நீ கேட்டிருப்பிய. கொண்டாடிட்டே பேசுறானா? அப்புறம் நீ லவ் பண்ற இல்லையா? பாரு என்ன சொல்றான் பாரு. ஏடா வேர்க்குது மேலாம், வேர்க்கு கூட. இன்னொரு சால் ஓட்டணும் இப்படி. என்ன அரைக்கிறான்? என்ன அரைக்கிறான்? இது புடச்சக்கீரை. அப்பப்போ ஒவ்வொன்றா பிடிங்கிட்டு போய் குழம்பு வச்சிரு. நீயும் போய் சத்துக்கு உட்காந்து அவனோட வெயில் கையிலாம்ல கருத்து போயிரு. நீ ஃபஸ்ட்டு கிளர் வேலையை ஃபஸ்ட்டு உருப்படியாக செய்ய. ப்ரோ நீ கேட்டுக்காங்க. அதை இங்கே ஒருத்தவங்க பாருங்கள், வண்டி ஓட்டினோம்னா வண்டி ஓட்ட கற்றுக்கணும், வண்டி மட்டும்தான் ஓட்ட கற்றுக்க வருவானா. மித்தபடிக்கு வந்த உடனே ஸ்டேரிங் கொடுத்துடணுமா. ஏன்னா ஏற்கனவே ஆட்டோ ஓடிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால வந்த உடனே ஸ்டேரிங் கொடுத்துடணுமா. போட மாடலாக இருக்கக்கூடாதான். இப்படியே உக்காந்துட்டு இருந்தால் என்னைக்குன்னா வண்டி ஓட்டி கிளவுறதுங்கிறான். நீங்களாம் சொல்லுங்கள் ப்ரோ, வண்டி ஓட்டி பழகும் போது வண்டிகிட்ட உக்காந்துருந்தீங்களா, போனோடனே உங்கள் ஓனர் கொடுத்து வண்டியை ஓட்டுறா தம்பி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரா? நீங்களாம் டிரைவராக இருந்தாலும் ஓனராக கில்லராக இருந்தாலும் ஓனர் டிரைவராக இருக்கீங்க. அது மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே ஒருத்தன் கேட்குறான், அப்படி ஒரு கேள்வி கேட்குறான். காலை விட்டுப்பாரு, என்ன படுத்துட்டு பார்க்கலாம். இல்லை விளையாட்டே வேணாம். என்ன மாப்பிள்ள அப்படி கால் பாரு, என் காலோட கொஞ்சம் பெரிய காலாக தான் இருக்குது. காலை இருக்காத. என்னடா இப்படி? மாமா ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு மாதிரி தான் நடக்கும். அவர் இன்னும் வீட்டுக்கு வரலையா? 2 இன்ச்சுக்கு சதை உள்ள இல்லை. அப்புறம் பார்க்கணுன்னா பார்த்தா எலும்பு தெரியுது. அப்புறம் அது சாதம் என்ன பண்ணுறது? கொடை இருக்கட்டும், சக்கரை வர இருக்குது, 400 ரூபாய் இருக்குது எனக்கு. அதை குறைக்கணுமா, அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணணுமா? வெய்ய அடிக்கிற மாதிரி இருக்குது, அடிக்காத மாதிரி இருக்குது. மழை வர்ற மாதிரி கருங்கடி இருக்குது. நைட்டுக்கு எங்கே உங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறாப்புல? வேலைக்கு போயிடாரு, அல்லேரி மணி போயிடுறாரு. சும்மா வைக்கிறதுக்கு போய் ஒரு 10 முத்து மரத்தை பட்டிருந்தா கூட உங்கள் அப்பா கேட்டால் பிரியாணி என்ன வேணாலும் மைண்டில் கொடுத்துருப்பாப்புல. நான் அங்கே பரிவாடியில் உட்காந்துட்டு வந்து இந்த வேலை வெயில் நீங்கள் வெயிட்டு தூக்கிறது மயக்காந்து இருக்குது. அப்படியே எங்கள் அப்பா தலை சுத்த ஆரம்பிச்சிருக்கு. நல்லா ஏமாற்றிக்கிட்டே திங்கணும்னு பழகிட்டேன். தலை சுத்தம்டா சுத்தம். இப்போ அங்கே வெயில் விளையாண்டுட்டு இருந்தது அப்படி மேலே பார்த்துட்டு தலை இருந்துச்சு. வெயில்ல இருந்து விளையாடும் போது தர்ற அது மேலே அது மட்டும் அம்மா அதே மாதிரி உட்காந்து வேலை செய்ய இரும்பு சத்து இல்லை. இருக்காது. அப்போ கேட்டுங்க மாட்டேன். இரும்பு சத்து இருக்காது.
பதிகாலத்தில் மாத்திரை கொடுப்பாங்க. அது முழுங்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு இந்த உசுரை வச்சுக்கிட்டு இருக்கிற? எதுவுமே திங்க மாட்டேன் என்னடா? ஓஹோ, என்ன சொல்கிறான் பாரு. டேய் மயக்கம் வருதான். நான் அதில் காலை விட்றாங்கிறேன். வண்டி ஓடாமே. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் வந்தான் ப்ரோ. வந்துட்டு அண்ணா வேலை இருக்குமா சொல்லுங்க, நான் வந்துடுறேன். காலையில் 10 மணிக்கு வருவோன்னா மத்தியானம் 3 மணிக்கு விட்டுருணுங்கண்ணா சொல்லுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணி. ஏண்டா நான் என்ன ஐடி ஃபீல்டில் ஒர்க்காக பண்ணிட்டு இருக்கிறேன். நீ காலையில் வந்து டைம் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கிறதே ஒரு நாளைக்கு அப்பயா தான் கிடைக்குது. இதில் போய் நான் டைம் போட்டு நான் வேலை வாங்குற அளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டண்டான தொழில்டா சாமி அப்படின்னு சொன்னேன். நம்ம இதெல்லாம் எடுத்துக்கிட்டா ஏதோ பட்டுக்கிட்டா ஓட வேண்டியதுதான். இப்போ பாரு இன்றைக்கி எதுவும் இல்லை, நாளைக்கு ஒரு 2-3 மணி நேரம் உழவு இருக்குது. இதுதான் நமக்கு வேலை. அந்த பையனோட அந்த வீடு தான் ப்ரோ. அதனால் எங்கள் அம்மா அங்கே என்னடா வண்டியில் உட்காந்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஃபோன் அடிக்குது. டேய் பையன் இழைச்சி போயிடும், நான் எங்கள் அம்மா கூப்பிடுது. மானம் பாரு ப்ரோ, அந்த பக்கம் எப்படி கருகிடுதுன்னு. ஒரு 1/2 மணி நேரத்தில் வந்துட மாட்டேங்குது. இன்றைக்கி எவ்வளோ மழை வருதுன்னு தெரியல. ஏடா அம்மாவுக்கு எவ்வளோ பாசம். வேலைக்கா ஓ இடத்த காலி பண்ணு. நல்லா சாப்பிட்டுக்கலாம். நைட்டு வேலையா? சரிதா. டேய் நல்லா பூச்சி மாதிரி சொல்லி விடு நான் என்னென்ன பண்ணணும்னு. அதான் இதை ஓட்டி முடிக்காட்டியுமே மழை வந்துட மாட்டேங்குது ப்ரோ. அவன் பாரு எப்படிலாம் உட்காந்து ஓடிட்டு ஸ்டைலாக ஓடிட்டு காலை தூக்கி மக்காட்டு மேலே வைக்கவும். அருமையான கிளைமேட்டு. ஆனால் ஓடி முடிக்காட்டி மழை வந்துருமான்னு தெரில. இப்போ தான் கூப்பிட்டாருன்னு வந்த உடனே மழை வந்துருச்சு. சரி விடுங்க, என்ன பண்ணுறது. என்னதான் மானம் கனமாக வருமா மழை? வரட்டும். நாம் என்னமோ மழையை கட்டி பிடிச்சிட்டே இருக்க போகிறோம். பேரமானதை நாமளும் தடுக்க முடியாது. அது வரட்டும். ஓகேன்னு இப்போ 2வது சால் திருப்பிட்டாங்க. இப்போ 2வது சால் வருங்க, தேர்ட் கியரில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான் அந்த ஓரத்தை. நீ ஏன் அப்படி நெட்டாக ஓட்டி போடலான்னு பார்க்குற? ஓகேன்பா. அதுங்காட்டி இந்த மானம் வேறு ஒன்று சினுங்குது. அதுங்காட்டியும் இன்னும் வந்து ஓட்டுறதே ஒரு 1/2 மணி நேரம் தான். இதுலேயும் வந்து மானம் வந்து சினுங்கன்னா என்ன தான் நாங்கள் பண்ணுறது? அவன் அந்த பையன் வண்டியில் உட்காந்துக்கிட்டு ஆனால் நானும் ஓட்டுறேன் ஒரு 2 சுற்று கூட்டினா 1 சுற்று கூட்டினான்னு இருக்கிறான். இந்த தாத்தாவே சாதாரணப்பட்ட ஆள் இல்லை. இவர் நாங்கள் ஓட்டினாவே இப்போ 200 300 பிடிச்சி கொடுப்பாரு. இன்னும் இவன் ஓட்டினா அவ்வளோதான். அதுவும் இவன் வேறு இந்த காட்டுக்காரருக்கு எதிரி. என்ன ஒரு ரூபா கேட்டுறீங்க? நல்லா அல்வா, தோசை, கேசரி, மைசூர் பாக்கு, ஜிலேபி, லட்டு வேணுங்கிற அளவு ரெடி. நாளைக்கு பிரியாணி. என்ன பிரியாணி? ஆட்டு பிரியாணி தான். சரி நல்லா கொழுக்கிட்டு வந்துடுறீங்கடா டேய். இந்த கேட்ரிங்கிற போகிறங்கிற பேரில் நல்லா வயிற்று நப்பிட்டு வரதுக்கு போகிறீங்க. பணமும் 1000 ரூபாய் வாங்கிட்டு வந்துடுறீங்க. 1000 ரூபா. 400 ரூபா. அவ்வளோதானா?
சரி திங்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுத்துட்றாங்களா, அப்புறம் நீங்கள் திங்கிறத ஆளாளுக்கு திங்கிறது 2000 திங்குங்க. ஒரு இலைக்கு 600 ரூபா. இல்லைம்மா உங்களுக்கா? எங்களுக்கு இல்லை, கஸ்டமர் திங்கிறாங்கல்ல, கஸ்டமர் இல்லை. ஓ, இலைக்கான மதிப்பு அந்த ஐட்டத்துக்கு ஆகும் போது நீங்கள் 2 இலை தின்னு பிடிங்க வரங்காட்டி ஆளுக்கு 2 இலை. மறுசோறு அதுவும் பீஸோட, பிரியாணி மறுபடியும் பீஸோட, சில்லி கில்லி மறுபடி வேணுன்னா முட்டை வெட்ட. என்ன கிளம்பணும்? எல்லாமே இப்போ கிளம்புறேன். எத்தனை பசங்க? 10 பேர். யார் யார்? நானே, அப்புறம் நான் மட்டும் எங்கேருந்து போவேன், அப்புறம் அதுக்குமா அந்த அண்ணன் கூப்பிட்டுக்கோம். என்ன ஒரு கேட்ரிங் நடத்துகிற ஆள் யார்? என்னோட பையன். சரி நடிப்பேன். அதான் பண்ணுறானா? பரிவாடத்தும் போது கேட்ரிங் பார்த்து இன்பமான மழை வந்து விட்டது. இன்னொரு 4 சுற்று இருக்க மட்டும் ஒரு 10 நிமிஷம் இருந்திருந்தால் ஓடி போய் வெளியே வந்திருக்கலாம். பயங்கரமாக வச்சுக்கிச்சு, பயங்கரமாக வச்சுக்கிச்சு மழை. பாருங்க நண்பர்களே, எவ்வளோ சாய்வாக வருதுன்னு. மழை என்றைக்குமே சாய்வாக தான்டா வரும். நேராக இறங்கும். நேராக வந்தால் அது நேராக. அம்மா வேறு பையன் மாதிரி நனைஞ்சு போயிடுவான்னு கத்துறாப்புல. அஜித் வேறு நடிஞ்சு போயிடுவான். அதுக்கு வெயில் அடித்தாலும் வெயில் அடிக்குதுங்கிறான், மழை பெஞ்சாலும் மழை பெய்யுதுங்கிறான். என்ன பண்ணுறது? ஏமாமா இங்கே விட்டு வாட்டு விட்டீங்க அப்படின்னு தென்னை மரத்துக்கு போயிடலாம். ஓ யூனியன் பேர் நான் என்ன தாத்தா கரெக்டாக மழை பெய்யுதே. இது சும்மா மேய்ச்சல் மேய்ஞ்சிட்டு தான் போகும்னு நினைக்கிறேன். ஹலோ, அப்படியே கீழே இழுத்து முட்டு விடு. அப்படியே மேலேருந்து கீழே கை வச்சு இழுப்பார் வந்துடும். சரி, அப்படியே இழுத்து முட்டு விடு. கெட்ட இழுத்து விடு போதும். அஜித் நாலஞ்சே போயிடுவோம் நடுக்கு ப்ரோ. கனமாகவும் வரல, அப்படியே பனி பெய்கிற மாதிரி இறங்குது. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரில. பக்கம் பாருங்க எப்படி இறங்கிட்டு தெரிஞ்சுட்டு. ஒரு 2 சுற்று அது வேறு டயரில் அதுங்காட்டி மண் விட்டுது. சைட் அடிச்சுட்டு தான் போகணும் மாட்டேங்குது. இது யாரும் கழுவுறது? இருக்கிற வேலை பத்தாதுன்னு இந்த வேலை வேறு. சொன்ன ஒரு நாளைக்கு ஓட்டலாம் தாத்தானதுக்கு இல்லை இன்றைக்கே வாடா, இன்றைக்கி பத்தமாக இருக்குது, இன்றைக்கி 5 தூத்த வந்துட்டா நாளைக்கு ஓட்ட முடியாதுடா அப்படின்னாரு. இது என்னடானா இன்றைக்கி இப்போ தோத்த அதிகமாக வந்துருச்சு. டயரில் மண் ஒட்டிட மாட்டுக்குது. மாப்பிள்ள உட்காந்து நின்பா, இந்த டாப்பும் போட மாட்டேங்க, நான் நனைஞ்சே போயிடும் நாட்டுக்குமாம்மா அப்படிங்கிறான். நீ என்னடா பண்ணுறது? டாப்பு ஜாமான் எடுத்து வந்தாச்சு. ஜாமான் எடுத்த வாட்டி மெக்கானிக் கையில் பிடிக்க முடியல. ஸோ அப்போ நாம் வைக்கிறதுனா வச்சிடலாம் ப்ரோ. அதில் பைப்லாம் வளைக்கிறதுக்கெலாம் அதுக்கெல்லாம் டை வேணும். நாம் சும்மா வளைக்கிற மாதிரிலாம் வளைச்சோம்னா பைப் வளையாது. அதுதான் பிரச்சனை. இப்போ தான் மாப்பிள்ளை முடிச்சுட்டு வெளியே வரான். 4 போயிட்டான், சுத்தமாக வளைஞ்சு போயிட்டான். தென்னைமரத்துல தண்ணியே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு ப்ரோ. தோறன்னு. ஏய் நெட்லி மூளையெல்லாம் எடுக்காத அப்படி சுற்றிக்குவான். இது வேற இது ஆகிட்டாரு ப்ரோ. இது விட்டோம்னா ஊறி போச்சுன்னா அப்புறம் வரவே வராது. இது ஒரு தலைவலி பிடிச்ச வேலை. மழை வந்து விட்டா ஆட்டுது. சரி ஓகே, நமக்கும் வந்து மழை பெஞ்சாதான் தட்டு நல்லா வளரும். வெறும் பிரேக் அடிச்சு இருக்கிறா வண்டியே வீல் மட்டும் சுற்றலை. ரோல் ஆக போகுது. இந்த வேகம் போயிருக்கிறதுனால வந்துடுது.
ஓட்டும் போது கூட வண்டி கத்தல ப்ரோ. மாப்பிள்ள வண்டி ரிவேஸ் எடுக்கும் போது தான் வண்டி வாளுன்னு கத்துது. திங்கிறதுக்கு போகிறாமா சேலம்? இரு வர வீடியோ இருக்கு வர. மழையே விட்டுற மாட்டேங்குது. மாப்பிள்ளை ஓட்டி முடிச்சு ஆனால் ஜமா துணி இருக்குது. இது மாதிரி மலையில் நீங்களே ஏதோ ஒரு வரப்பு காடு இப்படி மாட்டி ஓட்டுக்கிற அனுபவம் இருந்தால் சொல்லுங்க. நம்ம கட்டி மட்டும் முழு கட்டியாக இருந்தாலும் நேரம் லோட் ஆகிடும். கட்டி ஏதோ இந்த கண்டிஷன் இருக்கு. என்ன பண்ணுறது? கரெக்டாக 2 சுற்று இருக்குமா மழை வந்துருச்சா? மாப்பிள்ளை பாரு அப்படியே ஆண்டு ஓரமாக போய் அங்கே போய் திருப்பிக்கா. ஓகேன்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்றது வேலை முடிந்து விட்டது. மீண்டும் நாளை தான் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். பாய், டேக் கேர், விஷ் யூ ஆல். போயிடலாமா வீட்டுக்கு? பொறுமையாக போ. அக்காடெலாம் மண்ணை எப்படி நீ தான் கழுவணும்.